படித்தவர்கள் எல்லாம் அறிவாளியும் இல்லை, படிக்காத அனைவரும் முட்டாளும் இல்லை. கிட்டத்தட்ட நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 1947 முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தை 13 முதலமைச்சர்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இதில் அதிகம் படித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள். அவர் பிஏபிஎல் படிச்சிருக்கிறாரு. அதை அடுத்து அதிகம் படித்தவர் யாருன்னா நம்ம அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் எம்ஏ தான் படிச்சிருக்காரு. மற்றபடி இதில் அதிகமாக படித்தவங்க யாருமே இல்லை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி நம்ம அதிகம் படிக்காத பெருந்தலைவர் காமராஜர் கிட்டத்தட்ட நம்மளை 9.5 ஆண்டு காலங்கள் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கிறாரு. இப்போ வரைக்கும் காமராஜர் ஆட்சி வேணும் அப்படின்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்காங்க தமிழகத்தில். இதில் அதிக முறை ஆட்சி செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட 6 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் கிட்டத்தட்ட 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறாங்க. இதில் இந்த 13 பேர்த்தில் கிட்டத்தட்ட படித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம் படித்தவர்கள்லாம் 2 பேர் தான். மற்றவங்கள்லாம் இப்போ நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிஏ படிச்சிருக்கிறாரு, ஓபிஎஸ் அவர்கள் பிஏ இந்த மாதிரி தான் படிச்சிருக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் காமராஜர் அவர்கள் 9.5 ஆண்டு காலங்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு தமிழகத்தில். அதுக்கடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க. நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் கூட ஒரு மாதிரி சிறப்பான ஆட்சியில் தான் கொடுத்தாங்க. இவங்க யாருமே அதிகமாக படிக்காதவங்க. இப்போ அரசியலில் ஒரு நீண்ட நெடியும் அனுபவம் கொண்டவர் இப்போ நம்மளுடைய தற்போதைய தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலங்கள் அரசியலில் இருக்கிறாரு. இப்போ தான் முதன்முறையாக தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகியிருக்கிறாரு. பல்வேறு காலகட்டங்களில் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. பல்வேறு நிலைகளை எதிர்த்து சமாளித்து தான் வளர்ந்து வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு 5 ஆண்டு காலங்கள் ஒரு திறமையான ஒரு நிர்வாகத்தை கொடுத்துருக்காரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு திறமையான ஆட்சி அவர் பண்ணலை. ஒரு தலைமை பண்பு அவர்கிட்ட இல்லை. இருக்கிற அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினரையும் ஒரு மாதிரி கைக்குள்ளே வச்சு கவனமான முறையில் ஆட்சி பண்ணியிருக்காருன்னா அப்படி இல்லை. ஏன்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலங்களாக பாரதத்தின் பிரதமராக இருக்கிற இது வரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை இவர் கொடுத்துருக்கிறாரா ஸ்டாலின் அவர்கள்னு பார்த்தா கண்டிப்பான முறையில் இல்லை. அதனால் மக்கள் வரப்போகிற 2026 தேர்தலில் மீண்டும் நமக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வேண்டுமா அப்படிங்கிறத சிந்தித்து வாக்களிக்கணும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.